எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான பிரச்சாரம் எப்போ ஆரம்பிக்க போகிறது, எங்கே ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற அஃபிஷியலான அப்டேட் கிடச்சிருக்கு. அஃபிஷியலாக கன்ஃபார்மாக பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவை தான் விஜய் ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் இருக்க போகிறது. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபட போகிறாங்க. மாநாட்டுக்கு அப்புறமா எப்போ இதுக்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தோம். அதே மாதிரி அறிவிப்பு வெளியாகிவிட்டது. செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் 234 தொகுதியில் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய போகிறார்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல சுற்றுப்பயணம் செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தோட மைய பகுதியான திருச்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. திருச்சியை தொடர்ந்து 2 மாவட்டங்களில் ஒரே நாள் சுற்றுப்பயணம் செய்ய போகிறார்களாம். ஸோ சுற்றுப்பயணம் மட்டும்தான் திருச்சியில் செய்ய போகிறாங்களாம். எங்கே பிரச்சாரம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸ்ரீரங்கத்தில் தான் தன்னோட முதல் பிரச்சாரத்தை செய்ய போகிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் இருக்க நிர்வாகிகள் கிட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கு. அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு தொகுதியாக சுற்றுப்பயணம் செய்ய போகிறார்களா. இப்போ ஸ்ரீரங்கத்தில் சுற்றுப்பயணம் செய்வதற்காக அங்கே பிரச்சாரம் செய்வதற்காக காவல் அதிகாரிகள் கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. இனிமேல் காவல் அதிகாரிகள் அனுமதி கொடுக்கல. ஸோ அனுமதிக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ காவல் அதிகாரிகள் கிட்ட இருந்து அனுமதி கிடைத்து விட்டால் விஜய் அவர்களோட சுற்றுப்பயணத்திற்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகிவிடும். ஸோ ஸ்ரீலங்கத்தில் விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் இருக்க போகிறது. ஸோ அடுத்தடுத்து ஒரு 2 சுற்றா இந்த சுற்றுப்பயணம் நடக்க போகிறது. முதல் 100 நாட்கள் இந்த சுற்றுப்பயணம் 234 தொகுதியிலும் விஜய் அவர்கள் பண்ண போகிறாங்க. ஆக மொத்தத்தில் விஜய் அவர்களோட முழு நேர அரசியல் வேட்டை ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொரு தொகுதியும் என்ன பிரச்சனை, சமூக பிரச்சனை விஜய் அவர்கள் பேச போகிறாங்க. இந்த ஒரு விஷயம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் செம ஹாப்பியான நியூஸாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதை பற்றி உங்களோட